அனைவருக்கும் வணக்கம். இப்ப நீங்க பாக்குறது ஏதோ ஒரு பிட்டு படத்தோட காட்சி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. இதுக்கு பேரு தான் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட். அது என்ன ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்? கல்யாணத்துக்கு முன்னாடி கணவன் மனைவியாக போறவங்க ஒன்னா சேர்ந்து மாலையும் கழுத்துமா போட்டோ எடுத்துக்கிட்டது பழைய ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட். இப்போதைய ட்ரெண்டிங் வேற. வெறும் டவலை மட்டும் கட்டிக்கிட்டு நடு காட்டுல டவலை அவுத்து காட்டுற மாதிரி போட்டோ எடுக்கிறது. கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டில்ல என்னவெல்லாம் பண்ணுவார்களோ அதை கல்யாணத்துக்கு முன்னாடி ரிஹர்சல் பண்ற மாதிரி போட்டோ எடுத்து அதை பெருமையா ரீல்ஸ் வேற போடுறது. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. முன்னாடி எல்லாம் ஒரு கல்யாண ஆல்பம் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு அந்த ஆல்பத்தை காமிச்சு அதோட மெமரிஸை நம்ம பகிர்ந்துக்குவோம். ஆனா இப்போ எடுக்கிற இந்த ஆல்பத்தை என்ன செய்வாங்க? இந்த ஆல்பத்தை இதுகளை பெத்ததுங்க பார்த்தாலோ இல்ல இதுங்க பெத்தது பார்த்தாலோ அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? இல்ல வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா சுத்தி உட்கார வச்சு இந்த ஆல்பத்தை காமிச்சு இதோட மெமரிஸை பகிர்ந்துக்க முடியுமா? அப்புறம் எதுக்கு இந்த மாதிரியான போட்டோ ஷூட்? நடு ரோட்டுல அம்மனமா மட்டும்தான் இன்னும் போட்டோ ஷூட் பண்ணல. வருங்காலத்துல அது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்றத தப்புன்னு சொல்லல, தாராளமா பண்ணுங்க. எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து பாக்குற மாதிரி ஆல்பம் பண்ணுங்க, தப்பில்ல. அதை விட்டுட்டு பிட்டுப்பட ரேஞ்சுக்கு தரம் தாழ்ந்த ஆல்பம் வேணாமே. அப்படி தாண்டா ஆல்பம் போடுவோம். உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா என்னால என்னங்க பண்ண முடியும்? பொது இடத்துல வச்சு பார்க்க முடியாது. தனியா உட்கார்ந்து பார்த்து ரசிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். அவுத்து போட்டு ஆல்பம் போடுற அவங்களுக்கு வெட்கம் இல்லாதப்போ அதை பார்க்குற நமக்கு எதுக்கு வெட்கம்? நன்றி.